Next question number 5. ரைட்டா? So ஒரு differential equation கொடுத்திருக்காங்க. இதோட என்ன சொல்யூஷன் கேட்காங்க? Find the general solution. எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும்? dy dx மேல இருக்கணும். எப்பவுமே லெஃப்ட் சைடு எதை வச்சுக்கணும்? dy டேர்ம். பாருங்க இந்த dy இங்க இருக்கா. அப்ப இந்த டேர்ம் அப்படியே வச்சுக்கணும். இந்த டேர்ம் அங்க கொண்டு போயிடும். So அப்ப எப்படி வரும்? e power x plus e power minus x into என்னது? dy. புரியுதா? இந்த டேர்ம் அப்படியே எழுதிட்டோம். அப்ப இந்த டேர்ம் அங்க கொண்டு போயிடலாமா? பாருங்க மைனஸ்ல இருக்கா. அப்ப அங்க கொண்டு என்ன ஆயிடும்? பிளஸ் ஆயிடும். ஈக்குவல் டு என்ன வரும்? e power x minus e power minus x into dx. மிஸ்டர் புரியுதா என்ன பண்ணிருப்பானே? இந்த டேர்ம் அப்படியே இருந்துச்சுக்கோ. இந்த மைனஸ் டேர்ம் வந்தோம்னா பிளஸ் ஆயிடுச்சு. ஓகே. இங்க பாருங்க இங்க dy இருக்கு. அப்ப அங்க dx இருக்கு. dx இருக்குன்னா அப்ப x சம்பந்தமான அங்க தான இருக்கணும். அப்ப இந்த ஹோல் டேர்ம் அப்படியே அங்க கொண்டு போயிடலாமா? அப்ப என்ன வரும்? இந்த dy மட்டும் இங்க இருக்கும். ஈக்குவல் டு என்னது? e power x minus e power minus x into dx. இந்த டேர்ம் மல்டிப்ளிகேஷன் இருக்கு. அப்ப அங்க போனா என்ன ஆயிடும்? டிவைட் ஆயிடும். அப்ப டிவைடட் பை என்னது? e power x plus e power minus x. புரியுதா? சோ x எல்லாம் ஒரு சைடு y எல்லாம் ஒரு சைடு வந்துருச்சு. அப்ப வேரியபிள் செப்பரேட் ஆயிடுச்சு. அப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணிக்கலாம்? ரெண்டு சைடும் இன்டெகிரல் பண்ணிக்கலாம். சோ இன்டெகிரல். சோ இந்த சம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இன்டெகிரல் சாப்டர்ல 7th சாப்டர் இல்லையா? எக்சர்சைஸ் 7.1 லே இந்த சம் இருக்கு. அப்படியே இன்டெகிரல் பண்ண சொல்லி. ரைட்டா? ஓகே. இங்க பாருங்க. இந்த டேர்ம் அப்படியே டிஃபரன்ஷியேட் பண்ணா இது வருதா? கவனிச்சு பாருங்க. e power x டிஃபரன்ஷியேட் பண்ணா e power x. அடுத்து e power minus x டிஃபரன்ஷியேட் பண்ணா minus e power minus. இந்த பண்ண அது இருக்கா? அப்ப இந்த டேர்ம் டிஃபரன்ஷியேட் பண்ணா அந்த டேர்ம் கரெக்ட்டா வருதா? வேணா போட்டு காமிங்க. இது நம்ம சப்ஸ்டிடியூஷன் மெத்தடா சொல்லலாம். மேபி இந்த டினாமினேட்டர் டேர்ம் t எடுத்துப்போம். let t is equal to என்னது? டினாமினேட்டர்ல இருக்க டேர்ம் e power x plus e power minus x. புரியுதா? இத நம்ம t ன்னு எடுத்துக்கிறோம். அப்படி சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல என்ன பண்ணனும்? t ன்னு எடுத்துட்டு ரெண்டு சைடு என்ன பண்ணனும்? டிஃபரன்ஷியேட் பண்ணனும். t ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா dt இல்லையா? இங்க e power x டிஃபரன்ஷியேட் பண்ணா e power x, e power minus x டிஃபரன்ஷியேட் பண்ணா e power minus x, பட் minus x பண்ணா ஒரு மைனஸ் வரும் இல்லையா? அந்த மைனஸ் தான் ஃப்ரண்ட்ல வரும். into x dx. கிளியர்? இது சொல்லலாம். t ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா dt by dx வரும். அந்த dx தான் அங்க கொண்டு போயிடும். புரியுதா? இப்போ இந்த ஹோல் டேர்ம் இங்க இருக்கு பாருங்க. e power x minus e power minus x into dx. அப்ப அதுக்கு பதிலா நம்ம என்ன போடலாம்? dt போடலாம். ரைட்டா? சோ ப்ரோசீட் பண்ணுவோம். dy யா dy ஐ இன்டகிரேட் பண்ணா y is equal to integral பாருங்க இந்த டேர்ம் இருக்கு இல்லையா? e power x minus e power minus x into dx. அப்ப அதுக்கு பதிலா என்னது? dt இல்லையா? dt by கீழ தான் இந்த டேர்ம் இருக்கு. e power x plus e power minus x பதிலா எவ்வளவு? t. கீழ வரதுனால நம்ம கீழ போறோம். புரியுதா? சோ இதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும் y is equal to இது வந்து 1/t தானே? 1/t dt. 1/x dx அப்படினா log x ஆ? அப்ப 1/t dt னா log t இல்லையா? log modulus t plus இன்டகிரல் பண்ணிட்டோம். பட் இப்ப t ஐ ரீப்ளேஸ் பண்ணி விட்டுருங்க. அப்படியே விட்டுற கூடாது. அப்ப y is equal to என்ன வரும்? log of modulus t. t ன்றது எதை நம்ம எடுத்துட்டோம்? e power x plus e power minus x plus c. ஒருவேளை உங்களுக்கு எனக்கே புரியுது இது டிஃபரன்ஷியேட் பண்ணா இதான் வரும்னு எனக்கு தெரியுதுன்னா டைரக்டா இந்த ஸ்டெப்ல இருந்து ஸ்கிப் பண்ணி நீங்க டைரக்டா இங்கேயே போயிடலாம். தப்புல இல்ல நான் போட்டு காமிக்க ஆசைப்படுறேன்னா நீங்க இதை t ன்னு எடுத்து போட்டுக்கலாம். எப்படி வேணாலும் ஓகே. ரைட்டா? ஓகே. சோ ஃபைனல் ஆன்சர்